கோயில் பங்காளிகளே, உங்கள் அன்பான என்னுடைய வணக்கம், மனப்பூர்வமான வணக்கம். உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கேன் கோயில். நான் அந்த கோயில் வந்து எங்கள் அப்பா காலத்தில் ஒரு 5-6 கல் வைப்பாங்க, பிடிங்கி எஞ்சிட்டு போயிடுவாங்க. நான் அதை நட்டு வாத்தியார் கூப்பிட்டு வந்து அதை நட்டு அந்த டைமில் ஒரு வேலையை செஞ்சு எங்கள் அப்பாலாம் வந்து எல்லாம் 4 பேர்த்து கூப்பிட்டு வந்து நட்டு இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு மலை 30 வருஷம் 35 வருஷங்களுக்குலாம் தெரியாது யாருக்கும். அவங்களுக்கு தெரியாது இந்த கோயில் எப்படி உருவாச்சு என்ன அப்படின்னு தெரியாது. நான் இன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இதை எல்லாம் கண்டிப்பாக இதை பாருங்கள். இந்த கோயில் வந்து ஒரு கல் இது பிடிங்கி எஞ்சிட்டு போவாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நடுவில் ஒரு சிலையை கட்டினோம். ஒரு சிலையை கட்டி அப்புறம் குடும்பத்தோடய யாருக்கு ஒரு சிலை கட்ட சொன்னோம். அப்புறம் கட்டிட்டு அப்புறம் காம்பவுண்டு போட்டோம். அந்த காம்பவுண்டு போட்டதில் 6 கட்டு 6 நோட்டை கொடுத்தோம். 6 பேரும் ஐயே பணத்தை வசூல் பண்ணிவிட்டு ஒழுங்கான கணக்கு கொடுக்கல. 6 கட்டுக்கிறோம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், சரி இதெல்லாம் முடியாது போச்சுன்னு சரி பண்ணிவிட்டு ஒரு பொங்கல் வச்சாங்க. அந்த டைமில் எங்கள் அப்பா இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா இறந்து போனதும் துரசாமிங்கிறாள் இந்த ஐயனை வந்து இடக்கு முழக்க பேசினா. அப்படி இந்த ஐயனை போய் கத்தியில் எங்கள் ரோட்டில் முத்துராணி ரோட்டில் வந்து அவர் சடார்னு துரசாமிங்கிறோட குத்திட்டார். குத்தி அந்த கேஸு போய் பயங்கரமாக நஷ்டப்பட்டு நான் செஞ்சுருக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு என் வேலை கம்பெனி வேலையில் நிறைய லீவு எங்கள் வேலை போய் நிறைய ஜிஎம்கிட்ட சொல்லி நாங்கள் பாடுபட்டோம். பட்டு அந்த அதை வந்து ஒழுங்கு பண்ணி விட்டோம். அப்புறம் நாங்கள் கோயிலெலாம் இருக்கிற இடத்த வச்சு காம்பவுண்டு போட்டோம். காம்பவுண்டு போட்டு போர் போடுறதுக்கு போர் போட்டோம். கரண்ட்டு வந்து கொக்கி போட்டு டெஸ்ட்டு பண்ணோம். ஏற்கனவே கரண்ட்டு கொடுத்துருக்குறோம், எழுதி கொடுத்துருக்குறோம். அது கொடுக்கும்போது அந்த ஆர்ஆர் சேகர் எம்எல்ஏ வந்தார். அவர் ஓமந்தூர் எம்எல்ஏ இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, எங்கள் சொந்தக்காரை விட்டு மாட்டி விட்டு என்னை ஒரு லட்ச ரூபாய் பக்கமாக என்னை மாட்டி விட்டாங்க, ஃபைன் போட்டாங்க. அதை என்ன பண்ணார், நான் என் வாழைப்படையார் அன்னைக்கு இருந்தார். வாழைப்படையார் இருந்து தான் இந்த வாப்பா பார்க்குறாங்க என்னது கோயிலில் போய் இப்படி பண்ணுறாங்க. நான் வந்து மூலம் கேட்டு சொல்லி இன்றைக்கி எங்களை ஒரு 10 பேர் ஒரு 6-7 பேர் நாங்கள் மெட்ராஸ் கூட்டி போய் முதலமைச்சிட்டே சொல்லி அந்த கோயிலை அப்புறம் உடனே எத்தனை கம்மம் வேணும்னு போட்டுக்கூட ஆற்காட்டு வீரசாமிகிட்ட பேசிவிட்டு அப்புறம் கலைஞர் உடனே எங்களை 10,000 கூட்டம் எங்களை முன்ன கூட்டி போய் கொடுத்தாரு வாழைப்படையார். அவர் தான் எனக்கு அந்த கோயிலுக்கு கடவுள். ஆனால் இன்றைக்கி ஏதோ தப்பாக பேசுகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் எனக்கு என்ன பண்ணார், வாங்க போகலாங்க போட்டு அந்த ஒழுங்கு பண்ணி விட்டார். அந்த இதை வாங்கி அப்புறம் 1 லட்ச ரூபாய் பக்கமாக போடுறது வெறும் 153 ரூபாய் போட்டு உடனேயே கொண்டு போய் சேலத்தில் கொடுத்து அந்த ஆஃபீஸில் கொடுத்து எத்தனை கம்மியில் போட்டுன்னு அங்கே ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாங்க. உடனே வந்து கம்பத்தை போட்டு அப்புறம் நாங்கள் கொடுத்து அதை சர்வீஸ் வாங்கி அதை போரை போட்டு காம்பவுண்டெலாம் கட்டி அதெல்லாம் 20 அடி ஆழம் நோண்டி 20 அடி 25 ஆழம் நோண்டி அப்பயே நான் ஒரு ஐடியா நான் கொத்து வேலை இப்போ ஸ்டீல் பண்ண இந்த மாதிரி ஒரு வேலை ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த வேலை செஞ்சேன். அந்த ஐடியாவில் நான் எல்லா கோயிலும் கட்டினேன். அந்த கோயிலை பீமை போட்டு டேங்கு தண்ணி டேங்கு அதெல்லாம் போட்டு ஓப்பனாக கட்டி விட்டேன். அப்புறம் நிறையா பேர் எல்லாம் வந்தாங்க. அந்த காரையில் அந்த பதியை போய் மேட்டூரில் பதியை எடுத்துகிட்டு வந்தோம். அந்த சாமியெல்லாம் மொழி அந்த சாமியை எடுத்து வந்து 2 பதியை வச்சு நாங்கள் சாமி வணங்கி கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு மினி கட்டணம் மினி பஸ் ஸ்டாப் பற்றி சொல்லிட்டேன். அப்புறம் வந்து திரும்பி 2012 அதுக்கு முன்னே 11லேயே நான் எங்கள் அந்த ஃபஸ்ட்டு வந்து வாழைப்படையார் தலைமையில் கும்பாபிஷேகம் பண்ணேன். எல்லாம் 2000 பண்ணிவிட்டு அப்புறம் 2012 எங்கள் அண்ணன் இருந்தார், ஆத்தூர்காரண்ணன். அவர் வந்து 7 பொண்ணுங்க அவருக்கு. நான் என்னை போட்டேன், என் பையன் மாதிரி என்னை நினச்சிக்கிட்டு உனக்கு என்னப்பா வேணும் தர்மபுரத்தான்னு கேட்டார். ஆனால் எல்லாத்துக்கும் எவ்வளோ போட்டு கொடுக்கணும், நான் ஏழை போல பண்ணுங்க நாங்கள் பங்காளிங்கண்ணா அப்படின்னு உனக்கு அவர் கேட்டேன். அப்புறம் என்ன தர்மபுரத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி எங்கள் மருமகிட்ட கணபதிங்கிறவர்கிட்ட சொல்லி என்ன சொல்கிறார் பாரு அப்படின்னு சொல்லி அந்த என்ன வேலை செலவை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு 10-15 லட்ச ரூபா அவர் செஞ்சு கொடுத்தாரு அந்த அண்ணன். அவங்க பாவம் அந்த பொண்ணுங்கள்லாம் ஒருத்தருக்கு கூட கேட்டு தான் அது காசு கிடச்சிருக்காது. அதனால் அதையும் செஞ்சு 2012 அவரையும் வச்சு எல்லாத்தையும் வச்சு நான் கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு தலைமையில் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணோம். ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செஞ்சாங்க. ஒவ்வொருத்தரையும் நீ அதை செய் இதை செய் இந்த வையோ அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொன்னேன். சாமி வந்து நம்ம கிழக்கிலேருந்து தான் வந்தோமோ. கிழக்க வயநாடு கோயில் அங்கே முஸ்லீம் ராஜா வந்து அன்றைக்கெல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணி அங்கேருந்து வந்திருக்கிறோம். எல்லாம் எடுத்து வந்து இங்கே வந்து ஏரிகளில் கல்லை நட்டு கும்பிட்டுருக்காங்க, வழிபட்டுருக்காங்க, பழைய கோயில் வச்சுருந்துருக்காங்க. அது வந்து வரும்போது அதை வச்சு நட்டுருந்தாங்க. அப்புறம் நாம் வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டோம். அதனால் அந்த கோயில் அதுக்கு பின்னாடி நல்லா நடந்துச்சு, எல்லாம் பண்ணோம். ஃபங்க்ஷன் நல்லா பண்ணேன். எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, பங்காளிங்க எல்லாம். அதில் எல்லா ஒரு பங்காளியும் எதிர்த்தான், நான் தனியாக தேவை செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் எதிர்த்தாங்க.
ஒரு ஆள் நான் தனியாக செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஒரு 20 விட்டார் 50 விட்டார் செய்யணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நீ வந்து எங்களோடய செவன் செய்ய வேண்டாம்பா, நான் எங்களோடய செய்யணும் எவ்வளோ கெஞ்சி கேட்டேன். ஆனால் வந்து அது ஒத்துக்கவே இல்லை. நான் தனியாக தான் செய்வேன். இந்த ஐயண்ணன் அவங்களாம் ஒரு 5 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி குழப்பம் பண்ணி அதை பண்ணி தான் அப்புறம் பிரச்சனையாகி இதாகி போச்சு, பிரச்சனையாகி நின்று போச்சு. அப்புறம் அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் சரி நாங்கள் அவங்களாம் அப்போ அவங்களாம் வரல, அந்த எதிர்த்தவங்கெல்லாம் வரல. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அங்கே சொல்லி அதெல்லாம் பூட்டிட்டு யாரும் எனக்கு கூட இருக்கிறாங்க யாரும் இல்லை. நானே போய் இன்ஸ்பெக்டர் பேசி செந்தில் ஒரு தம்பி வந்து அப்படியே அந்த ஒரு தலைவரை வச்சு தலைவர் அங்கே ஸ்டேஷனில் சொல்லி எங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அவள் ஹெல்ப் பண்ணி நாங்கள் அந்த பண்டிகை 2வது பண்ணல செஞ்சோம். அந்த பயங்கரமான வேலை செஞ்சோம். ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய வேலை செஞ்சோம். மந்திரிங்க அடியில் காங்கிரீட் போட்டு கொடுத்தாரு, பொம்மையெல்லாம் செய்கிறதுக்கு காசு கொடுத்தாரு. அப்புறம் இந்த அண்ணன் நிறைய செஞ்சுட்டு அப்புறம் முன்னாடியே செட்டு வந்து நான் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டேன். ஆனால் இதுக்கு சீட்டு போட்டு கொடுக்குறேன், வெளியூர் போகிறாங்க, வெளியில் நானே போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் மருமக கணபதி வந்து அதை செஞ்சு அதுக்கு என்ன சீட்டை செலவு நான் வாங்கித்தரேன் மாமாக்கிட்ட, மாமா உடம்பு செலவுகளை நான் வாங்கித்தரேன்னு சொல்லி அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சீட்டை போட்டு நாங்கள் அந்த மேலே இருக்கிற சீட்டெலாம் போட்டு நீட்டாக. அப்புறம் எங்கள் செல்வன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன பண்ணேன், முன்னோடைய அந்த செலவு நீ கட்டுப்பா அப்படின்னேன். செலவும் நான் செய்கிறேன், நீ என்ன சொல்லி செய்கிறேன் அப்படி. அதே அந்த மெய்ப்பொண்ணு குடி பண்ண அப்படி என்ன மெய்ப்பா நம்ம ஆள் கேட்குற தம்பி எடுத்தா அந்த சிலையை தான் நம்ம கட்டி கொடுத்துடலாம். நீங்கள் இதான் முன்ன வந்து கடைக்கால் போட்டு பூசை போட்டு கொடுத்துட்டு போனீங்க, அப்புறம் தகராறு போச்சு, இப்போ கேட்குறாரு இப்போ செஞ்சு கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு என்னை பயங்கரமாக திட்டி வெளியே ஏற்றிட்டு அப்படி ரோட்டு வெளியில். அப்புறம் செல்வா நான் அவனுக்கு என்ன வேணும் செஞ்சு கொடுத்து சிலைக்கு காசு கொடுத்தாரு. அப்புறம் உள்ளே வந்து அந்த சிவராபாட்டுக்காரெலாம் அந்த டைல்ஸு கிரேட்டுகள் போட சொன்னேன். கிரேட்டு போட சொன்னால் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு வரி 5,000 வச்சு அவங்க ஒரு வேலையை செஞ்சாங்க. ஜன்னல் கேட்டேன், எல்லாம் 20,000 ஒரு ஜன்னல், ஒவ்வொரு ஜன்னல் ஒர்க் ஷாப்பில் காசு கொடுத்துருக்குப்பான்னு சொல்லி அந்த சன்னலை போட்டேன், எல்லாம் கதவு போட்டேன், அழகி இதை செய்யணும். அப்போ நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. எல்லாம் ஒருத்தருல அப்போ சப்போர்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அவங்க பாவம் எல்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க பாவம், அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய கடன் வாங்கினேன். மணிக்கட்டிங்கிற ஆள் ஒரு 30,000 கடன் வாங்கி கொடுத்தாரு கம்பி வாங்குறதுக்கு. இவர் ராஜமணிக்கு ஒரு 30,000 ஃபைனான்ஸில் வாங்கி கொடுத்தாரு. இவர் நம்ம இவர் சீனியே செல்லமுத்து வந்து வேலை செஞ்சாங்க. அவங்க வந்து ஒரு கம்பி எடுத்து கொடுத்தாங்க அந்த பில்டிங்க்கு. அந்த கம்பியை எடுத்து நான் காங்கிரீட் போட்டு அவங்க உடனே கொடுக்க முடியல என்னால். கோயிலை கட்டிகிட்டு இருக்கிறோம், எதுவும் கையில் காசு அதை படப்பட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் இடையில ஒரு இடம் வந்துச்சு காடு, அதெல்லாம் திட்டினாங்க 2000 எங்கடா வரீங்க போடா வாடான்னு கஷ்டம் திட்டினாங்க. பழையக்காரங்க எல்லாம் முதல்ல திட்டினாங்க. அவங்கெல்லாம் நான் சமாதானம் பண்ணி சரி பேசிக்கலான்ட்டு தண்ணி நிறைவிட்டோம் கரையை. அந்த டைமில் வந்து கரை நிறைவர டைமில் எல்லாம் தண்ணி வந்து எல்லாம் அடிச்சுட்டு போச்சு. எனக்கு காட்டு கட்டுப்போம் எல்லாம் திட்டினாங்க. அப்புறம் தான் நான் வந்து சாமிகிட்ட ஐநா இருப்பேன். 2 கையிலையும் அடிச்சு எனக்கு இந்த காட்டில் இந்த இடத்துல நீ ஒரு 10 சென்டாவது எனக்கு வாங்கி கொடு சாமி அப்படின்னு கேட்டேன். கரெக்டாக 3 மாதத்தில் அந்த இடம் வந்து சைடு கடை சித்தம் மூலிமா வந்து நாங்கள் வாங்கி 65 சென்ட் வாங்கினோம். அதை வந்து அங்கூர் வயலில் வாங்கினாங்க. எங்கூர் வயலில் 6 காசு கொடுக்காதுன்னு போய் சிவதாபுரம் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதையும் கஷ்டப்பட்டு ஃபைனான்ஸில் வாங்கி படாத பாடுபட்டேன். இத்தனைக்கும் எங்கள் ஊர் வடிவேலுங்கிற தலைவருக்கும் தெரியாது, பெருமாளுக்கு தெரியாது, நீங்கள் யாருக்குமே தெரியாது. நான் அள்ளிமுத்து பட்டக்காரர் அள்ளிமுத்து எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்து பங்காளிக்கிட்ட எல்லாம் சொல்லுவோம். எல்லாம் செய்கிறாங்க, நல்லவன்கிட்ட சொல்லுவோம். கெட்டவன்கிட்ட வாங்குறதுனே சொல்லலை. அதனால தான் நிலத்தை வாங்கினேன் சாமிக்கு. இல்லைன்னா வாங்க முடியாது. இன்றைக்கெல்லாம் ஒரு சென்ட் வாங்க 1 அடி வாங்க சொல்ல அவங்கள இப்போ எதுக்குறாங்கள. இதுவரையிலையும் அவங்க வந்து சப்போர்ட்டில் பொறாமையில் பார்க்குறாங்க. இந்த கோயில் வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த ஏரியாக்காரனும் சண்டைக்கு வராங்க. இவனும் கூட பங்காளிகளும் உள்ளூர்கார பங்காளிக்கும் சண்டைக்கு வராமல் பொறாமை வராங்க. என்ன பண்ணுவேன், இவங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த கோயிலை உருவாக்கணும். அந்த வாழப்படியார் தலைவர் இல்லைன்னா அந்த கோயிலை உருவாக்கி இருக்காது. எங்களெல்லாம் உள்ளே பிடிச்சி வச்சுட்டாங்க. நம்ம செலிகிட்ட போய் அது கேரளா பிடிச்சதில் செலிகிட்ட வேறு போகணும். அவர் ஓனூர் சனிச்சனையில் இருந்தார். அங்கேருந்து கூப்பிட்டு சொல்லி ஒரு 10 பேர் பிடிச்சி போனாங்க. இப்போ மோட்டர் கிட்டலாம் வெட்டி எடுத்துட்டு அதையும் வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இந்த கோயிலை உருவாக்கியிருக்கிறோம். எனக்கு வேலை போய் 3 கேஸு, சண்டை சச்சரவு, இந்த மரத்தை பிடுங்கிறதுல ஒரு கேஸு, கேரள திருநா கேஸு, இந்த தொரசாமி குத்தின கேஸு, இப்போ ஒரு பட்டக்காரன் கேஸு. இத்தனை கேஸுலையும் கஷ்டப்பட்டுக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது தெரியுமா வரவங்களுக்கு பணம் கிடைக்குமா அவங்களுக்கு? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை படாத போட்டு அங்கேயும் இங்கேயும் வாங்கி போட்டு எங்கள் ஆளுங்கட்டெலாம் சொல்லி வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன். கோயிலை சும்மா அதில் ஏமாற்றி 10 ரூபா எடுத்து போய் கணக்கில் தின்னு எனக்கு இல்லை.
கடவுளை பங்காளிகளாக அதை கேட்டுங்க. எல்லாம் என் உடன் பெருசாக ரத்தம் தான். நீங்கள் எல்லாம் கரக்கட்டு கிடையாது, எல்லாம் ஒரே தான் பங்காளிங்க, ஒரே அண்ணன் தம்பி தான் நான் நினைக்கிறது. ஆனால் இதெல்லாம் கேட்டுங்க. இதில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த கோயிலை உருவாக்கி வச்சுருக்கிறேன் இது வரையும். இப்போ என்ன பண்ணோம், இப்போ 2012 இருந்து செஞ்சுட்டு வந்தோம். இப்போ 12 கும்பாபிஷேகம் இதே ஏதாவது கொஞ்சம் செய்யலாம், மாற்றம் செய்யலாம். 2012 அவர் அழகாக செஞ்சோம். பெரிய வேலை, லட்சக்கணக்கில் செஞ்சோம். எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, எல்லா பங்காளிகளும். யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் எதுக்கிறவங்க எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. கூட இருந்து விஷம் பிடிச்சவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? நாட்டில் நல்ல ஒருத்தர் தான் 90 பேர் 99 கட்டணம் தான் இருக்கிறோம். நம்ம எல்லாம் போய் திருத்த முடியும். நம்ம பங்காளிகள் நல்லா வைக்கணும், செய்யணும். அப்புறம் இப்போ 12 வருஷம் இருந்தால இப்போ 2024 நாங்கள் வந்து வேலை செஞ்சால் அதில் ஒரு நிலம் வாங்குறவங்களுக்கு 10,000 கொடுங்க, நான் நிலம் வாங்குறேன் அப்படின்னு கேட்டோம். அது யாரும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு கொடுக்கல. நான் என்ன பண்ணேன், சரி ஏதோ வரத்து வரட்டுன்னு சரி இந்த பணத்தை ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு, அதை இதையாவது போட்டுடலாம் அப்படின்னு இந்த பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணார், அதை உட்காந்து கணக்கை வர சில கணக்கு கரெக்டாக எழுதி கொடுத்தாரு. அவர் ஒன்றும் பாவம் இதுவரையும் நான் அவர் கெட்ட பேர் எல்லாம் திட்டுறாங்க. அவரை பிடிச்சிக்கிட்டு அவரை பழனிசாமியை எவ்வளோ திட்டுறாங்க. அவர் பாவம் எது நல்லதுக்கே தான் சொல்லுவார். எனக்கு இதுவரையும் அவர் கெட்டது இவங்க தப்பாக நினச்சிட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பங்காளிகளை சொல்லுங்கள். அவர் சிக்கனமாக பண்ணி இதேப்பா இந்த வேலையில் செய்ப்பா, இதை பண்ணு அதை பண்ணார். நான் அதை வச்சு செஞ்சேன். என்ன எல்லாத்துக்கும் என்ன காசு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டேன். வரவங்க போகிறவங்களுக்கு எல்லாம் இந்த காசு சிக்கனம் பண்ணி அந்த மண்ணை கொட்டி அதில் கூப்பிட்டு கேட்டேன், இதை கொட்டக்கூடாது, அதை கொட்டக்கூடாது, மண் கொட்டக்கூடாது, லெட்டின் பாத்ரூம் கட்டக்கூடாது அப்படின்னாங்க. எப்போ வரீங்க வெளியூர் மெட்ராஸ்லேருந்து அங்கேருந்து வராங்க, அண்ணா அப்பா எனக்கு செஞ்சு கொடுப்பா, பிள்ளைங்க வச்சுட்டு வைக்கிற அண்ணா செஞ்சு கொடுண்ணா இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அப்பா செஞ்சு மாமா செய்யணும் எத்தனை கெஞ்சுதுங்க. அதுக்காக நான் வந்து இவங்க பேச வச்சுக்காத நான் மண்ணு அதை செஞ்சேன். என்ன செஞ்சேன், சுற்றியும் கலர் சீட்டு அந்த மண்ணெல்லாம் அடிக்குதுன்னு சொல்லி கலர் சீட்டு போட்டுவிட்டேன். கலர் சீட்டு போட்டுவிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், அந்த மண்ணை போட்டு ஒரு கூலி நோண்டி தண்ணி டேங்க் நம்ம 60,000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒன்று கட்டிவிட்டேன். அந்த பொங்கல் வைக்கும்போது தேவத்த டைமில் அங்கே வண்டியில் 3 வண்டி நிறுத்திக்கிட்டு அதில் பெரிய இடைஞ்சலாக இருக்குது. அதனால் நம்ம பங்காளிகளுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அதை செஞ்சேன். அப்புறம் திரும்பி என்ன பண்ணேன், அப்புறம் பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் செஞ்சேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் திரும்பி குளிக்கிற ரூம் ஒரு 4 ரூம் செஞ்சேன். அப்புறம் இன்னும் ஜல்லி மணல் கொட்டி பவர் பிளாக் போட்டுவிட்டேன். அது ஒரு 5,500 சடி போட்டுவிட்டேன். அது போட்டு அது 3,60,000 அதை கொடுத்துருக்கேன். மீதி பணம் கூட நான் போட்டு செஞ்சுருக்கிறோம். வெளியில் 500 ஃபஸ்ட்டு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. அந்த பணம் எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணிட்டேன். இந்த பணம் எப்படி வந்திருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சும்மா இருக்கிறவங்க உள்ளூர் பங்காளிங்க ஒரு 20-40 பேர் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. எங்கள் குடும்பத்தையே வீண் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. அப்படிலாம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த கோயில் நல்லா இருக்கணும், நம்ம பங்காளிகள் நல்லா இருக்கணும், வெளியூர் பங்காளிகளாம் சந்தோஷமாக பரவாயில்ல தர்மபுரத்தை நம்ம அண்ணன் இப்படி பண்ணி வச்சுக்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறாங்க, உள்ளூர்காரன் என்ன பண்ணுறான், என் சமைச்சுட்டு பாரு அப்படின்னு ஒன்று காமிக்கிறாங்க, நல்லா இருக்குதுங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த கோயில் 5,000 கோயிலில் கட்டினேன். அது என்னமோ எனக்கு ஒரு அது ஒரு டென்ஷன். தொழில் ஆரம்பித்தேன், 4-5 தொழில் ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த தொழில் ஆரம்பித்தேன், கல் மாவு ஆரம்பித்தேன், இந்த தொழில் ஆரம்பித்தேன், நான் கயிறு மில் ஆரம்பித்தேன், எல்லாம் பண்ணேன். அந்த வேலையை விட்டு வந்துட்டு அந்த கோயில் வேலைக்கு வந்து எல்லாம் போயிடுது. 5 கோயிலுக்கு தர்மபுரி தான். ஒரு கோயிலாக சொல்லுங்கள். இவ்வளோ சித்திரவதை சோறு தண்ணியில் கஷ்டப்பட்டு மாதம் கணக்கு பண்ணிட்டு கிடக்கிற ஈவிரக்கமே இல்லாத ஒரு பங்காளிங்க, ஒரு தலைவர் 10 தாட்டி தலைவர் வந்தாலும் அதில் வந்து கையாந்தி தான் இருக்கணும். நான் ஒரு தலைவர் வந்தால் அந்த ஊர் பூரா நீட்டாக பண்ணி வைப்பேன். ஆனால் நமக்கு ஜனங்க போட மாட்டாங்க ஓட்டு. இந்த வெளி வேலை, இந்த பிளாக் வேலை அதெல்லாம் நிறைய வேலை செஞ்சுருக்கிறேன் வெளியில். எப்படி இன்னும் இந்த அடுப்பு கேட்டாங்க, அது மறுபடியும் அது வேணான்ட்டாங்க. அவங்கள கூட்டு வந்து கேட்டால் அது செய்வோனா இது செய்வோன்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வேணாம். நாம் வந்து நான் அவங்கள கூப்பிட்டு நான் சொல்கிற மாதிரி செய்கிற மாதிரி ஏதோ சொல்லி பார்த்தேன். அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து சாமி முருகன் சாமி வச்சா இதை கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்டாங்க குலதெய்வத்தில். அது நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க. அதனால தான் நான் முருகசாமி எடுத்துகிட்டு போய் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு போய் 2 டைம் போய் 3 டைம் போய் வரணும். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக முடியாது அந்த பங்காளிங்க. ஏன்னா எது எடுத்தாலும் மானங்கிறாங்க, அந்த கோயில் வளர்ச்சிக்கே கெடுக்கிறாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து எதுக்கு நான் வரல அப்படின்னு என் வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன். இப்போ 2 வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன வானா என் சகலைகள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து என்னன்னே படிக்க தெரியல. எனக்கு கண்ணு தெரியல, சுகர் இருக்குது, கண்ணு பார்வை கம்மியாக இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை எழுது கையெழுத்து பொண்ணு 2 பேரும் நம்ம இன்னும் 2 பேரும் சேர்ந்து விஜயம், எங்கள் மணி, இவர் நம்ம கந்தப்பண்ண இவர்
எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து கூப்பிட்டு வந்து கையெழுத்து வாங்கி கையெழுத்து போடத்தான் உடனே அதை கேமரா எடுத்து உடனே நோட்டீஸ் அடித்து தலைமையில் தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நல்லா கம்பெனி 40 கம்பெனிக்கு மேலே போட்டு அவங்க அடித்து அவங்க இஷ்டத்துக்கு போட்டு எல்லாம் எங்களை கீழே 3 பேர் போட்டு ஒர்க் இதெல்லாம் செய்கிறோம். அதுமாதிரி வீட்டை பணமும் கொடுக்கூடாது எதுவும் கொடுக்கூடாது அப்படின்னுக்கிறாங்க. இதுக்கு வந்து எந்த வகையிலையும் இன்னும் அவங்க கிட்ட யாரும் இது வரையும் பணம் கொடுக்கல. என் பங்காளியும் என்கிட்ட தான் பணம் ₹1 என்கிட்ட தான் உனக்கு கொடுப்பாங்க. நான் அவங்க அவங்க பணத்தை வச்சு வச்சு எங்களுக்கு வசதி வாய்ப்பு செஞ்சு வைக்கிறேன். வெளியூர்காரு உள்ளூர்காரு எல்லாத்துக்கும். அப்புறம் கையெழுத்து வாங்கிட்டு திரும்பி என்ன பண்ணாங்க, நாங்கள் அடிச்சுக்கிட்டோம் நோட்டீஸ் அடித்து என் பேனரை கிழிச்சுட்டு அவங்க பேனரை இதில் போட்டாங்க, கட்டவட்டு மாதிரி போட்டாங்க. இப்போ நான் போய் 2 நாளைக்கு முன்னே ஏன் இப்போ போடுறீங்க, எதுக்கு போடக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்துட்டேன். அப்புறம் இவங்க வந்து திரும்பி ஆச்சா பார்த்து நாங்கள் நியாயத்தை கூப்பிட்டாங்க. அங்கே வாங்க ஆள் மாற்றி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. நான் வந்து ஒன்றியத்துக்கிட்ட போய் நியாயத்துக்கு போனோம். அவர் கூப்பிட்டு என்ன வேணாம் கமிட்டியை போய் எதாவது இருங்க பண்ணுங்க இல்லை கமிட்டி நாங்கள் புதுசாக எந்த காலேஜ் கொடுக்க முடியும். எங்கள் தாத்தா 30 40 எல்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் தான் வந்து இந்த வரிசையாக வந்துருக்கிறோம். வழியாக நாங்கள் எங்கள் தாத்தா இருந்தாங்க, எங்கள் அப்பா இருந்தாங்க, இப்போ நான் இருக்கிறேன். நானும் இன்றைக்கி எனக்கு 70 வயசு மேலே ஆகிப்போச்சு. இது வரையும் நானும் ஒரு 45 50 வயசுமாக அந்த கோயிலில் செஞ்சுருக்கிறேன். யாரும் வந்து இப்போ வரையெல்லாம் யாரும் வரல. இப்போ புதுசாக அந்த 12 வருஷத்துக்கு இருந்தாலும் தான் ஒம்பு பண்ணுறாங்க. எல்லாம் புது பசங்கள்லாம் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. சமாளிக்க முடியாத அளவுக்கு பேசுகிறாங்க. ரொம்ப தகாத முறையில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பைத்தியம் உங்களை அடிக்கிறாங்க, நான் அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், கொண்டு போடுவேன், வெட்டி போடுவேன், குத்தி போடுறாங்க, ஊருக்கு ஓடா உள்ளங்கிறான், கோயிலுக்கு ஓடா உள்ளங்கிறாங்க. இதெல்லாம் நான் என்ன செய்ய முடியும் சொல்லு. பங்காளிங்க ஊராக வெளியூர் பங்காளிங்க தான் நான் இதை செய்கிறேன். உள்ளூர் பங்காளிங்க எல்லாமே நல்லா செய்கிறேன். ஒரு வயசாகி போச்சு எல்லாம் 1 2 போகணும். இப்படிலாம் ஒரு நல்லா வசதி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கோயிலை. இதோட யாரும் செய்ய முடியாது. இது மட்டும் இல்லை, இவ்வளோ நான் அந்த கோயிலை வளர்ச்சி அடைத்து இவனுக்கே நம்ம ஆளுகளுக்கே பொறுக்கலை. என்ன பண்ண முடியும்? அதை செய்வோனா இதை செய்வோனா என்ன கேட்டு செய்யும் ஒன்றை கேட்டு இதுவரை யாரையும் நான் கேட்டு செஞ்சதே இல்லை. கங்கம்மா கோயிலை கட்டினேன், இந்த கோயிலை கட்டினேன், எந்த கோயிலையும் யார் கேட்டல. நான் எல்லாத்தையும் ஒரு சபை தர அவங்கவுங்களாம் கேட்டு எதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு கேட்டு ஈஸ்வரன் கோயிலை கேட்டு இந்த ஈஸ்வரன் சாலை ஈஸ்வரன் கோயில் கேட்டேன். இதெல்லாம் வைக்கலாம் பண்ணலாம்ங்கிறதுனால தான் நான் எல்லாம் வஞ்சேன். ஆனால் எனக்கு மரியாதை கொடுக்காத என் பேனரை கிழிச்சு செஞ்சுக்கிட்டு அந்த சிலையெல்லாம் அள்ளிட்டு போய் பழையூரில் போட்டாங்க. இது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியல. அப்படியே அங்கேயே வச்சது கூட வேண்டாம்பா அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா இதெல்லாம் வேண்டான்னு கூட நிறுத்திக்கலாம். என்னையை தூக்கி இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு இப்போ நோட்டீஸ் அடித்து இந்த மாதிரி அட்டுவலி பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? நான் வந்து இன்னும் 2 வருஷம் தேவை இருக்குது. தேவை வரும்போது உங்களை எல்லாத்தையும் 1000 பங்காளியும் கூப்பிட்றேன். 1 மாதம் இருக்கும்போது கூப்பிட்றேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுங்க. பழையூரில் இருக்கிற பங்காளிக்கு மட்டும் ஒரு 10 பேர் கிடையாது. அது எப்படி அவன் தலைவராக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், அவங்க எதை வேணாலும் இருக்கட்டும். ஆனால் பழையூரில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் உரிமை, பங்காளி உரிமை எல்லாத்துக்கும். நான் உங்களுக்கு வேலைக்காரன் தான், நான் தருங்கத்தான் இல்லை வேலைக்காரன் தான். இப்போ கூட காங்கிரஸ் டெல்லி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எப்படி அன்றைக்கும் காங்கிரஸ் டெல்லி ஓட்டினா இன்றைக்கும் காங்கிரஸ் டெல்லி ஓட்டிக்கிட்டு நான் நம்ம கோயிலுக்கு நல்லா இருக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் செஞ்சுருக்கிறேன். நம்ம அப்புறம் செய்யலை, பாட்டம் செய்யலை, நம்மளால செய்யலாம். ஒரு ஏரிக்கரையில் வச்சு அந்த கரையில் வந்து நம்ம எனக்குன்னு எல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா நான் யாரையும் தப்பாக சொல்லலை. ஆனால் இப்போ வந்து ஒரு சில பேர் வேணும்னே ஒரு 25 பேர் சேர்ந்துக்கிட்டு இப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்மளோட மன உளைச்சில் தூங்க முடியல, பண்ண முடியல, வேணும்னே அட்டகாசம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது சொல்லு? இதை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. ஊரில் இப்படி பண்ணுறீங்கள, ஊரில் பெருமை கோயிலில் பண்ணணும் வேலை செஞ்சேன். எங்கள் ஊர் பெருமை கோயிலில் இப்போ அது கட்டி கும்பாசம் அதில் வந்து இது அந்த தலைவர் வந்து டிஎம்கே கட்சி இருக்குதா, அவர் தர்மகர்த்தா போட்டுக்கிட்டு நான் ஏற்கனவே தர்மகர்த்தா 5 கோயிலும் அவர் தர்மகர்த்தா போட்டு எல்லாம் உறுப்பினராக போட்டு அதில் கொண்டு போய் கொடுத்து ஐயர் நாங்கள் தான் தர்மகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் 3 வருஷம் அந்த கோயில் பக்கமே போகிறதில்ல. பாரு எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணேன் சொல்லு? அந்த கோயிலையும் டச் பண்ணிட்டாங்க. ஒரே எதிர்ப்பு. இன்னொருத்தர் ஐயர் பேரை போட்டு சார்பம்னு அவங்களுக்கு அவரை போட்டு அவரே பண்ணுறாரு. ஆளுக்கு ஒரு ஊருன்னா ஒரு கட்டுப்பாடு ஒரு பெரிய ஆளுகளுக்கு மதிக்கணும். இப்போலாம் எல்லாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதை முடித்து கங்கம்மா கோயில் கட்டணும். கங்கம்மா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். அந்த பண்டிகையும் போட்டேன். பண்டிகை போட்டு அவங்களே நம்ம சண்டை வரலாம். சேர் எடுத்து போட்டு உடைக்கிறதும், அதை எடுத்து போட்டு உடைக்கிறதும், இதை எடுத்து போட்டு உடைக்கிறதும் என்ன அது சொல்லு? உங்களுக்கு தான் நான் கஷ்டப்படுறேன். சோறு தண்ணிலாம் கஷ்டப்பட இல்லையா? எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி உடைக்கிறீங்க? மாமச்சனை உடைக்கிறீங்க? அது சாமியாருங்கிறாங்க, மருமவன், அவங்க மக, பேரன், பேத்திக்கு எல்லாம் சண்டைக்கு வராங்க. எப்படி பண்ண முடியும்? அந்த ஆள்லாம் என்கிட்ட 30 வருஷம் வந்தார். நான் வச்சு புளி மூட்டை சமைக்கிற மாதிரி சமைக்கிட்டு போனேன். அவருக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப திமிராக பேசுகிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? அவர் திமிருக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது. அவருக்கு 100 கோடி சொத்து பேரம் பண்ணிக்கிட்டேன். அப்படியே அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட அடிக்கடி பேசுவார். நான் கண்டுக்கிறதே இல்லை. அதனால தான் நான் முடிஞ்சாலும் ஒதுக்கலாம். என்னால் உடம்பு சரியில்லை. நாம்
இது மாதிரி போய்க்கலான்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் நோட்டீஸும் விட்டுருக்கிறேன், எல்லாம் விட்டுருக்கிறேன். ஏதோ பாரு எல்லாம் பாருங்கள், நான் உங்களுக்காக தான் அந்த கோயிலை நான் செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த மனுஷன் செஞ்சிருப்பாப்படியா இல்லை தப்பு பண்ணிருப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். இதை கடவுள் எங்களையும் நல்லா வச்சுருக்காரு, நாங்களும் எங்களுக்கு ஒரு வருமானத்தை வச்சுருக்காரு, எல்லாம் பண்ணிக்கிறோம், நாங்களும் இருக்கிறோம். நாங்கள் வந்து தவறான போய் ஏழை போகிற காசை வாங்கி தப்பான கணக்கு எழுதி நாங்கள் செய்யணும்னு அவசியமே கிடையாது. எப்படி என் கூடக்கிறவங்களையும் அங்கேயும் திட்டுறாங்க, இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. அதுதான் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. அப்புறம் ஊரில் திருநாள் போட்டேன். திருநாள் போடக்கூடாதுன்னு எல்லாம் சொன்னாங்க. அதை வந்து நான் பசங்களை வச்சு அந்த பசங்க வந்து கேட்டாங்க, நீங்கள் போய் 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்க, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டோம். 1000 பேர் போய் கையெழுத்து வாங்கினாங்க. அப்புறம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் நல்லவங்க கட்டுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்புறம் திருநாளுக்கு எல்லாம் வந்து தான் முன்னாடி வேலை செய்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு கோயில் ஊர் நல்லா இருக்குதா? ஒரு ஊர் இந்த சேலம் மாவட்டத்திலே பல ஊர் மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு தலைவர் கூட அதை செய்யலாம், நல்லா சுத்தமாக வச்சுருக்கலாம், ஒரு நம்ம இருக்கிற இடத்த சர்வ் பண்ணி வைக்கலாம். ஒரு ஆள் பண்ணுறேன்னா ஒரு ஆள் இருக்கிறாப்படி. இது எப்படி, இது எந்த வகையும் நியாயம்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஊரில் இருக்குது. ஊர் நல்லது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இந்த ஊர் பிரச்சனையை நமக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு நான் போய் சண்டை பண்ணிட்டு தேவையா நமக்கு? எப்படி நம்ம இருக்கணுமே, ஏதோ குலதெய்வத்தோடு நம்ம இருக்கணும். ஆனால் குலதெய்வம் பாரம்பரிய சொத்து, அது நான் வேலை செய்யணும், அத்தனை கஷ்டப்பட்டுக்கிறேன், பணம் காசு எல்லாம் செஞ்சுருக்கிறேன். நான் வந்து அதை வந்து அவங்கள அனுமதி கொடுக்க மாட்டேன், எந்த வகையிலையும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான் என்னுடைய முடிவு. நான் வந்து என் தாத்தா நிறைய சொத்து சம்பாதிச்சு அப்பா கொடுத்தாங்க. எங்கள் அப்பா அந்த கோயிலில் போய் சும்மா வேடிக்கை பார்க்கணும் எங்கள் சின்னதாத கொடுத்து மாட்டிட்டு எங்கள் ஐயா அந்த கோயிலை கட்டி அதில் ஒரு யாராவது கோயிலுக்கு போனால் 10 ரூபா செலவு பண்ணுவாங்க. அந்த கோயிலை காட்டை கொண்டு போய் கந்துக்காரில் வச்சு அப்போ ஒரு 4000 ரூபாய் வாங்கி ஒரு 3/4 ஏக்கர் காடு போச்சு. அந்த கோயில் துறைக்கு போய் பாரு எவ்வளோ காசை போட்டு நாங்கள் கட்ட பேர் வாங்குறோம், கண்டபடி திட்டு வாங்குறோம். சாதாரண பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆளுலேருந்து எல்லாம் திட்டு வாங்குறோம். அதை திங்குறான், இதை திங்குறான். நீங்களும் தின்னுப்பா, நான் விட்டுறேன், நான் ஒதுக்கி போடுகிறேன். இப்படி எதுக்காக ஆளாளுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க? எவ்வளோ ஒரு இந்த தலைவர் தான் அதை எல்லாம் வந்து ஒரு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொது போது எல்லா ஊர்லேயும் ஒரு சண்டை பிடிக்கிறாங்க, ஒன்றா சேர்ந்து ஒரு காரியத்தை நான் செய்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் எங்கள் பலவரை பொறுத்து எம்ஜிஆரும் கலைஞரும் பண்ண மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம் என்ன போய் பண்ண முடியும் சொல்லு? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா மக்கள் நல்லா இருக்கணும், செய்யணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் தாத்தாவுக்கு கட்டின பள்ளிக்கூடத்தை இடித்து நிறைய வச்சுருந்தேன். அதை கொண்டு போய் அதை கக்குசை கட்டி பிள்ளையாருக்கு முன்னாடி டேங்க் கட்டி வச்சுருக்காரு அவர். கமிஷனை வாங்கிட்டு என்ன பண்ணுவேன், என்ன செய்கிறது? நானும் பிள்ளையார் கோயில் கட்டலான்னு வளர்ந்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். ஒரு 1000 ரூபா ஒரு வருஷம் 500 ரூபா கொடுக்குறாங்க பாதி. அது எப்படி நம்ம செய்ய முடியும்? பற்றாக்குறையாக 2 வருஷம் 500 ரூபா ஒரு வச்சு 10,000 50,000 போட்டு நான் செலவு பண்ணி கேண்ட பிள்ளை கட்டி அதை கட்டி படாத போட்டு வந்தேன். எங்கள் அப்பா இந்த காடு போச்சா, அப்போ அதே மாதிரி நானும் என் கூட்டை பாதி கூட்டை விற்று நான் அந்த கோயிலை கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரிலாம் பிரச்சனை. ஆனால் பழையவர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆள் கூட ஒரு மசரு ஒரு இயற்கை ஒரு சின்ன நெஞ்சில் பாவம். அந்த ஆளுக்கு நஷ்டம்லாம் நைட்டு போகலாம் கஷ்டப்படுறாங்க. டெய்லி 9 மணிக்கு தான் வருவேன். தண்ணி டைமில் அதை டேங்க் கட்டிட்டு அதை கட்டிட்டு ஆளுகளை கெஞ்சி வேலையை வாங்கிட்டு ஒரு ஆள் சும்மா எட்டி கூட பார்க்கல. இந்த வேலை முடிஞ்சதும் வந்து கரெக்டாக நிற்கிறாங்கலாம் ஒரு 50-60 பேர். யாரை கட்டினா இவங்களும் என்ன கேட்கணும்? எப்பயுமே நான் தானே கட்டிட்டு இருக்கிறேன். இவன் இப்போ கேட்கணும்னா கேளுங்க, இந்த மாதிரி என்ன கேட்குறேன், இன்னும் எந்த வேலை செய்யணும் நீங்கள் சரிப்பா உங்களுக்கு வரை பண்ணி கொடுங்க. நீ ரசீது அடிச்சுக்கிற, நோட்டீஸ் அடிக்கிற, யாரை கேட்டு அடிக்கிற, உனக்கு என்ன ரைட்டு இருக்குது சொல்லு. நான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா நான் வந்து எங்கள் அப்பா தாத்தா செய்கிறத கூட நான் செஞ்சுருக்கிறேன். எப்படி நான் எல்லா ஊருக்கு நடத்தணும், எனக்கு மட்டும் சப்போர்ட். நீங்களாம் ஊரெல்லாம் சுற்றி நல்லா இருக்கணும், பண்ணணும், விழா நடத்தணும், மாதம் நடத்தணும், 3 வருஷத்துக்கான ஒரு திருநாள் போடணும், அந்த பண்டிகைக்காக போடணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு 2 பேர் சோறு போடுறாங்க, 2 பேர் சண்டை பண்ணிட்டு 4 சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 4 கொஸ்டின் இருக்குது. கேட்டால் நானாக நிறுத்திட்டு நான் போய் சொல்லி ஒரு வேலுன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. கிளார்க்கு அதெல்லாம் படிக்கிற கிளார்க்கு சொல்லலாமா? ஒரு சர்வேயர் இருக்கிறாரு, சர்வேரை சொல்லலாமா? ஒரு சர்வேரை இப்போ இதை அளக்கலாம், நம்ம இடத்த எடுக்கலாம், வருங்கால பிள்ளைங்களுக்கு பண்டிகை இடம் இன்னும் விசாரணை பண்ணி வைக்கலாம் செய்யலாம்னு யாராவது கொஞ்சம் எண்ணங்குதா? நம்மள எம்எல்ஏ வந்தீங்க, டாக்டராக இருக்கிறீங்க, இதாக இருக்கிறீங்க, தலைவர் 2-3 தலைவர் ஆளுக்கு 4 வருஷம் 3 வருஷம் 4-5-20 வருஷமாக இருந்துக்கிறீங்க. கொஞ்சம் ஊர் சுத்தமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கலாம். நம்ம தலைவர் வந்து நம்ம மனையாரை சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு பொது காரியம் செய்யலாம் அப்படின்னு யாரும் வரமாட்டேங்கிறீங்களா? இது என்னன்னு எனக்கு புரியல. இப்போ இந்த கணக்கேற்க வரையில இத்தனை பேர் வரையில ஒரு ஆளாவது ஒரு 5000-10,000 கொடுத்தீங்களா அந்த 12 வருஷம்? இப்போ வந்து வெளியாளர்கிட்ட வாங்கி பணத்தை செய்கிற பணத்துக்கு வந்து நீ கணக்கு கேட்குறீங்க. நீ பணம் கொடுத்தியா? நீ கணக்கு கேட்குற? நீ கேட்கவே கூடாது.
அப்போ பணம் ஒருத்தவங்களுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, நீ அப்படியே ஊர் பூரா அப்படியே ஒரே கட்டுப்பாடாக இருக்கிறீங்க, பணம் கொடுக்காத, எப்படி அந்த வேலை செய்ய முடியும்? உங்களுக்கு தேவையில்ல, பக்கத்தில் இருக்கிறீங்க, வெளியூர்காரன் கேட்குறான், நான் கட்டுறேன், அதையே நீங்கள் தடுக்கிறீங்க, அது தப்பு தானே? சொல்லு, நான் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் இப்படி ஆளாளுக்கு அந்த பெரும்பாலும் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால ஒரு பையன் சேர்த்து ஒரு கடவுள் வந்து இப்படிலாம் இருக்குது, கொஞ்சம் குடும்பத்தை நினச்சி பார்க்கணும். ஊரை போட்டு அதையே கெடுக்கணும், பண்ணணும், தூக்கி போடணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், ஊரில் வந்து உள்ளே புதுக்கிட்டு வந்தால் என்ன பண்ணுறது? அந்த பணத்தை எடுத்து போகணும், அதை எடுத்துகிட்டு போகணும், கணக்கு இல்லாத பண்ணணும்னு இப்படி பண்ணி இத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இப்போ இந்த வருஷத்தில் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. இது எந்த வகையில் நான் எனக்கு தெரியல. ஆனால் கேட்டால் அப்படி ஒரு குற்றவாளினா 100 பேர் சேர்த்து குற்றவாளின்னு சொல்ல வரால, அந்த ஒரு ஆள் நல்லவன் இருக்கிறான், ஆனால் அது யாருக்கும் செய்கிறதுக்கு பண்ண முடியல. அதனால் தயவுசெய்து இதையெல்லாம் மனசில் கொண்டு, நான் எங்கள் அப்பா வந்து எல்லாம் வந்து எங்கள் அப்பா என் குடும்பத்தையும் அடிச்சுட்டாங்க இந்த கோயில்னால. என் குடும்பம் எல்லாத்தையும் படிக்க வைக்க முடியல, எல்லாம் பண்ண முடியல, கஜா முடிஞ்சா எல்லாம் வீணாக போய் எங்கள் அப்பா போயிட்டாங்க. 8 கரையும் பண்ணி வச்சாங்க. நான் அதில் ஒரு இடம் வாங்கி 50 வருஷம் கழிச்சு ஒரு இடம் வாங்கினேன். ஏதோ அந்த ஐநாறு மணிக்கு தேவை செய்யறதுனால எங்கள் பையன் ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் அதை ஏதோ அதை வச்சு நான் பொழைச்சிருக்கிறோம். ஒரு வீடு வாடகை கொடுத்துக்கிட்டு ஏதோ பொழைச்சிருக்கிறோம். உங்களை என்னடா உங்கள் பணத்தை போய் சாமி பண்ண திரும்பாங்களா? ஏன் பணம் நீ 1 ரூபானா எழுதுறா, 2 ரூபாய் இருந்தாங்க விடுறாங்க, என்னதுக்கு அப்படி? எதுக்கு இப்படி புறம் பிடிச்சிருக்கீங்க? அந்த புறம் எதுக்கு? நீ சாக மாட்டியா? நானும் சாவுவேன், நீ சாவுவேன், எல்லாம் சாவுவோம். இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல மாதிரி சந்தோஷம் வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகலாம். அதுக்கு பண்ணுங்க. மணியார் அவர் எல்லாம் என்னோட எதாவது போட்டோ எடுத்துக்கிறீங்க, பண்ணிக்கிறீங்க, இப்போ எல்லாம் வீடியோ போட்டோ எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் என்ன கேவலம் இல்லை? கண்டிப்பாக அந்த சாமி உங்களுக்கு தண்டனை கொடுத்தே தீர்வா. அது யாரும் ஐநாறு செய்வா. அப்படி நீ என்னை எவ்வளோ அவமானப்படுத்துறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தான். நான் சின்னத்துலேருந்து அது கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படி? அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து ஒழுங்காக திருந்ததுக்கு பாருங்கள். திருந்தெல்லாம் உங்கள் சௌகரியம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 2 கோர்ஸு வேணாம், 1 வேணாம், எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி தான். எல்லாம் ஒன்றா சேர்த்து நீ தேவம் செய்யலாம், பண்ணலாம். என்ன வரவு செலவுக்கு எல்லாம் சேர்த்து பண்ணலாம். இப்படி தான் என்னுடைய ஆசை. எல்லாம் வாங்க, எல்லாம் வசூல் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க. வரவு செலவு 15 இந்த வாங்கலாம், ஒரு காட்டை வாங்கலாம், அதை வாங்கலாம். உங்களுக்கு கேட்டால் நான் காட்டு வாங்கினேன் சொல்லு, இன்னும் ஏதாவது அந்த காட்டை மாற்றலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தால் பரவாயில்ல. இன்னும் பாருங்க, ஒரு கூட்டம் வந்துருச்சு. இந்த கும்பாபிஷேகம் யாராவது செய்ய முடியுமா? கும்பாபிஷேகம் அவ்வளோ கூட்டம், தேவத்துக்கு அவ்வளோ கூட்டம், இந்த தீர்த்தக்குள்ள எடுத்த கூட்டம், இது பெரிய கூட்டம். சாதாரண 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவு கூட்டம் வருது நம்ம கோயிலில். இந்த மாதிரி கூட்டத்தை யாராவது பார்த்துருப்பீங்களா? நீங்கள் போகாமல் போடுறீங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றுமே பண்ண முடியாது. வேண்டாம், தயவுசெய்து நீங்கள் 40 பேர் 1 ரூபா கொடுக்கல, நீ கணக்கே கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. சும்மா கோயில் ஆர்வம் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக வம்பு வேணாம். உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். அதுதான் தயவுசெய்து ஒழுங்காக அடைக்க. இதுதான் நான் என்னுடைய வேண்டுகோள். வெளியில் பங்காளிகளும் இதை பார்த்து அவங்கெல்லாம் கொஞ்சம் திருத்துங்க. என்ன அவர் பண்ணிட்டாரு, என்ன செஞ்சுட்டாரு, பண்ணிட்டாரு, நமக்கு எல்லாம் வசதித்தனம் பண்ணி கொடுத்தாரு, எல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசி அவங்க ஒழுங்கு பண்ணி கொடுங்க. அதுதான் நான் இதுக்கு மேலே நான் போதும். நான் சொன்னது எல்லாமே ரொம்ப தாழ்வு மனசோடு கேட்டுக்கிட்டுக்கிறேன். தயவுசெய்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். ஏதோ பங்காளிங்களாம் இதை மனசில் வச்சுக்கிட்டு தர்மகர்த்தா சொல்கிறாரு, நமக்காக தான் இவர் செஞ்சார், பண்ணினார், வெளியூர்கார் பங்காளிங்க தான் மெயினாக செஞ்சார் அப்படின்னு எனக்கு ஆதரவு கொடுத்து எல்லாருமே நான் கூப்பிட்ற டைப்பில் வாங்க, அந்த வாஸ்டை பாருங்கள், எல்லாம் பார்த்து எனக்கு ஆறுதலாக ஃபோன் பண்ணுங்கள். எல்லாம் பண்டிகைலாம் செய்யலான்னு ஃபோன் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய ஆசை, வேறு எனக்கு எதுவும் இல்லை.